அரசியலில் திருநங்கைக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? எவ்வளோ திருநங்கைகள் பட்டதாரிகளாக இருக்காங்க, ஏன் அரசியலில் ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? நாங்கள் இன்றைக்கெல்லாம் யாசகம் பெற்று அந்த காசை நாங்கள் அங்கே வாழ முடியாதுதான் எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட எங்களுக்கு வீடு கேட்டு எங்களுக்கு வீடு ஒதுக்குனாங்க. அது கூட சீராக ஒதுக்காம சில சமூக விரோதிகளாலையும் சில போதை ஆசாமிகளாலையும் இந்த குடியிருப்பும் இப்பகுதியும் மிகவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. திருநங்கைகள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துமே எந்த திருநங்கையாக இருந்தாலும் தன்னோட முதலோட கஷ்டம் என்னென்னா பாலியல் கொடுமை தான். அதனால் திருப்பி திருநங்கைகளை நாங்கள் சீர் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் வாழுங்க, நாங்கள் 3000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், 300 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வெறும் அறிக்கை மட்டும் தான் விடுறாங்களா கண்டி? ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணால் அவனுக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு திருநங்கை பாலியல் வன்கொடுமை பண்ணால், அதாவது உஸ், அலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இப்போ ஒரு திருநங்கை திருநர் சமூகம் அப்படின்னு கொண்டு வந்தோம். அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற இழிவுகளை இன்னும் அழிக்காம எங்களை தனிப்பட்ட முறை எங்களை அகதிகள் மாரியே தனியாக தூக்கின்னு தனியாக எங்களை போட்டு ஒட்டுமொத்தமாக கூட்டத்தை எங்களை போட்டு வச்சுருக்காங்க. 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 2500 ரூபாய் திருநங்கைகளுக்கும் கிடைக்கணும். இந்த சமூகத்துல எல்லாமே உங்களுக்கு கரெக்டா கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பெற்றவங்க கிட்ட சரியா பாசம் கிடைக்காது. ஒரு சில நேரத்தில் நம்ம புறக்கணிக்கப்படுறோம். பாதியில் வீட்டை விட்டு வெளில வரோம். அங்கேருந்து ஒரு ஆணைக்கிட்ட காதல் என்ற பேரில் மாற்றுறோம். சென்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நியூஸில் பார்த்துருக்கலாம், 7 அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த 7 அமைச்சர்களை ஒருத்தர் அவங்க கீழேருந்து கூட இந்த திருநங்கைகளுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு யாரும் எங்களை கேட்கல. இந்த சமுதாயமும் இந்த கவர்மெண்ட்டும் உங்களை எப்படிலாம் புறக்கணிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, எங்களுக்கும் இடஒதுக்கீடு தராங்க, எங்களுக்கும் எல்லாமே பண்ணுறாங்க, திருநங்கைலாம் முன்ன வைக்கிறோம் எல்லா அரசியலுமே சொன்னாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் இன்ன வரைக்குமே எங்களை ஒரு தனி மனுஷனாக தான் பார்க்குறாங்களே தவிர எங்களை சமமாக பார்க்கறது இல்லைம்மா. ஒரு பஸ்ஸில் நம்ம போகிற வச்சிங்கன்னா லேடிஸும் உட்காடுறாங்க, நாங்களும் உட்காரோம். எங்களை பார்த்து ஒதுங்கி போய் உட்காடுறாங்க. அதேமாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் போனால் கூட சரி, நம்மளை பார்த்தாலே போயிடுறாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டுறாங்க. நாங்களும் மனுஷால் தான், நீங்களும் மனுஷால் தான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. இப்போ ஸ்கூல் காலேஜ் அதுலலாம் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஏன்னா திருநங்கை நிறைய பேர் படிக்க இங்கே இருக்காங்க, சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க. அவங்க இதுக்கு படிக்க போகல, அவங்க ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதனால இந்த சமூகம் உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் திருநங்கையாக இருக்கிறதுனால அவங்க இது பண்ணுறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. எந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தெல்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? காதல்ன்ற பேரில் லவ் பண்ணுறேன், நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், ட்ரூவாக இருப்பேன்வாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம கூட லைஃப்பை ஆன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கேட்டால் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிடுவாங்க. லவ்ன்ற பேரில் நம்மக்கிட்ட காசு, நகை, பணம் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் கண்டி நம்மளுக்குன்னு வாழ்கிற ஒரு ஆள் இது வரைக்கும் இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படலை. வீடு உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது? எங்களுக்கு எப்படி முக்கியமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நார்மலாக லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வீடு கொடுப்பாங்க. நாங்கள் திருநங்கைன்னு போய் வீடு கேட்டாலே எங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறதும், எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாடகைன்னா எங்களுக்கு வாடகை 2 மடங்காக இருக்கும். 4000 5000 வாடகைன்னா எங்களுக்கு அந்த இடத்துல 10,000 12,000 தான் வாடகை. நாங்கள் இன்றைக்கெல்லாம் யாசகம் பெற்று அந்த காசை நாங்கள் அங்கே வாழ முடியாதுதான் எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட எங்களுக்கு வீடு கேட்டு எங்களுக்கு வீடு ஒதுக்குனாங்க. அது கூட சீராக ஒதுக்காமல் இந்தமாரி எங்களை ஆழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கம்மா. கிட்டத்தட்ட 2017 நாங்கள் இது காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்துச்சு. நாங்கள் கண்ணகி நகர்லேயே வசிக்கக்கூடிய திருநங்கைகள். எங்களுடைய பிறப்பிடம் கண்ணகி நகர் தான். இந்த 22 ஆண்டு காலமாக இங்கே நாங்கள் வசிச்சுட்டு வந்திருக்கோம். நாங்கள் இந்த காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கும்போது கலெக்டர்கிட்ட போயிட்டு மனு கொடுத்து, திருநங்கைகளுக்கு யாரும் வாடகைக்கு வீடு தர மாட்டாங்க, எங்களுக்கு தனியாக நீங்கள் இடஒதுக்கீடு செஞ்சு எங்களுக்கு பட்டாவோ அல்லது குடியிருப்போ நீங்கள் தரணும், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய கீழ் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு பரிசீலனை செய்யப்பட்டு 2019 எங்களுக்கு இந்த வீடு ஒதுக்கீடு செய்யப்படுது. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலமாக திருநங்கைகள் எல்லாம் நாங்கள் ஒரு சில 2 வருடங்களாக இங்கே நாங்கள் வசிச்சுட்டு தான் வந்தோம். எல்லா திருநங்கைகளும் சில சமூக விரோதிகளாலையும் சில போதை ஆசாமிகளாலையும் இந்த குடியிருப்பும் இப்பகுதியும் மிகவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது.
திருநங்கைகள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. இந்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லையே, ஏன் காலி பண்ணிட்டு எல்லாருமே போயிட்டீங்க? எங்களுக்கு 2019 3ஆம் மாதம் எங்களுக்கு வீடு அலாட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் 1 வருஷ காலமாக இங்கே வந்து வாழ்ந்தோம். வந்து நாங்கள் எல்லோரும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுலேருந்து எல்லாருமே வீடு நாங்கள் சீராமச்சுக்கு நாங்கள் வந்து வாழ தான் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழ்ந்துட்டு நாங்கள் இன்றைக்கி டெய்லி வசூலுக்கு போகிறவங்க. இன்றைக்கி நாங்கள் காலையில் வசூலுக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டை பூட்டு உடைச்சி வீட்டில் இருக்கிற பொருள் எதுவுமே இல்லை. அதனால் எங்கள் கம்ப்ளைண்ட்டும் எவ்வளோ பண்ணோம் கொடுத்தோம். அதனால் நைட்டில் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு 10 மணிக்கோ நாங்கள் வசூல் முடிச்சுட்டு 10 மணிக்கோ 9 மணிக்கோ நாங்கள் வர டைமில் பசங்க தொல்லை எங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இங்கே இருக்கவே முடியலம்மா எங்களால் எங்களுக்கு வீடு மாற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே வாழவே தகுதி இல்லை. நாங்கள் எங்கள் வீடெல்லாம் பூந்து உடச்சி என் வீட்டில் வச்சுருந்த அலாட்டு எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாசகத்திற்கு போனதுக்கு அப்புறம் திருநங்கைகள் அவங்கவுங்க இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வீடு திரும்பும்பொழுது ஒரு பொருட்கள் காணும். இது குறித்து காவல் நிலையங்களில் பலமுறை நாங்கள் புகார் செஞ்சோம். திருடர்களையும் கொள்ளை அடிக்கிறவங்களையும் திருட்டுத்தனம் பண்ணுறவங்களையும் நாங்கள் கையும் களவமாக காவல்துறை கிட்ட ஒப்படைச்சோம். ஆனால் எந்தவித எங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஃபிகேஷனே இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல அசாதாரண சூழ்நிலைகள்லாம் இந்த இடத்துல மிகவும் அதிகமாக நிலவுது. இந்த சமூகத்துல எல்லாமே உங்களுக்கு கரெக்டா கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பெற்றவங்க கிட்ட சரியா பாசம் கிடைக்காது. ஒரு சில நேரத்தில் நம்ம புறக்கணிக்கப்படுறோம். பாதியில வீட்டை விட்டு வெளில வரோம். அங்கேருந்து ஒரு ஆணுக்கிட்ட காதல் என்ற பேர்ல மாட்டுறோம். திருநங்கை அம்மான்ற பேர்ல ஒருத்தவங்க கிட்ட மாட்டுறோம். அவங்க என்ன பண்றாங்க, நம்மளை வச்சிருக்காங்க, பாக்குறாங்க, எல்லாமே கொண்டு. ஆனா எங்க சமுதாயம் என்னதான் எங்களுக்குள்ள கிடைக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் எதுனா, எங்க சமுதாயத்துக்குள்ள எங்களை பாத்துக்கிறது எங்க திருநங்கை சமுதாயம் மட்டுமே. அந்த திருநங்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு கிடைக்கிற விஷயம். அப்புறம் இதுல மாட்டிக்கிறோம். ஜாப்னு ஒர்க்கு போனா அங்கேயும் ஒரு சில எப்படி சொல்றது, சில பேர் என்ன பண்றாங்கன்னா நல்லா பேசுறாங்க, பின்னாடி போறாங்க. அவங்க நம்மள திருநங்கை அப்படின்னு இந்த சமுதாயத்துல எடுத்துக்கணும்னா அவன் ஒரு பிராஸ்டியூட் மெட்டீரியல், அவ்வளவுதான். ஆனா உங்க சமுதாயத்திலும் எல்லா வேலைக்கும் போற மக்கள்லாம் இருக்கதானே செய்யறாங்க. அது யாருமே வேணுன்னே பாலியல் தொழிலுக்கு போகல. அவங்களோட கட்டாயம். இப்ப ஒரு சில இப்ப நான் நல்லா தான் போறேன். ஒரு தெக்குன்னு ஒரு கடைக்கு போறேன். நான் இன்னைக்கு ஒர்க் பண்றேன், ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு கடைக்கு ஒரு திங்ஸ் வாங்க தான் போறேன். ஆனா நான் போன உடனே அவன் 10 ரூபாய் எடுத்து கொடுப்பான். நான் டிரான்சாக்ஷன் நம்ம ஐடி பண்ணிட்டானா டக்குன்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பான். அந்த இடத்துல என்ன ஆகுது, நான் பெக்கிங் பண்ண தான் வந்திருக்கேன் அவன் நினைச்சுக்கிறான். ஆனா நான் என்ன பண்றேன், அந்த கடைக்கு ஒரு பொருள் வாங்க தான் போறேன். ஆனா அவங்க ஒன்றும் அவங்களோட கண்ணோட்டமும் அவங்களோட எண்ணமும் மாறல. உழைச்சி முன்னேறணும்னு நினைச்சாலும் இந்த சமுதாயம் அதுக்கேற்ற எதுவுமே எங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்குறேன்றாங்க. யாருமே அது சும்மா ஒரு சில பேருக்கு போதே கண்டி ஒரு 4 பேருக்கு போச்சுன்னா 40 பேருக்கு கிடையாது. இங்க எவ்வளவு பட்டதாரிங்க இருக்கிறாங்க, எவ்வளவு படிச்சவங்க இருக்காங்க, எவ்வளோ எப்படி சொல்றது சுயதொழில் பண்றவங்க எவ்வளவு இருக்காங்க. அவங்களுக்கு யாருமே இந்த அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது. இங்க அவங்கவுங்க விஷயத்துல மட்டும்தான் பாத்துக்கிறாங்க. இப்ப எனக்கு கிடைக்குன்னா எனக்கு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதே கண்டி இப்ப இவ வேலை செய்யறா இவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்க யாருக்கும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து? எங்களுக்கு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ஹவுசிங் போர்டில் எவ்வளோ வீடு இருக்குது. அந்த சைடில் வடச்சேனையில் அங்கே ஒரு ஹவுசிங் போர்டில் அவங்க கூடயே ஒரு 5 திருநங்கைங்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுத்துருந்தாலே எங்களுக்கு சந்தோஷமான அவங்க கூட வாழ்ந்துருப்போம். எங்களை தனிப்பட்ட முறை எங்களை அகதிகள் மாரியும் தனியாக தூக்கின்னு தனியாக எங்களை போட்டு மொத்தமாக கூட்டாது எங்களை போட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு இது அவ கூட பிடிக்கல. எங்களுக்கு வீடு மாற்றி கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா. திருநங்கைகள் உயிர் பயத்தை இங்கே கொடுக்குறாங்க. திருநங்கைகளுக்கு பல இன்னல்களை திருநங்கைகள் இங்கே சந்திக்க வேண்டியது இருக்குது. நாங்கள் மட்டும் இல்லாமல் வட சென்னை, மத்திய சென்னை ஆகிய இருக்கக்கூடிய பகுதிகளில் சுமார் கிட்டத்தட்ட 234 திருநங்கைகளுக்கு இங்கே குடியிருப்பு ஒதுக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரமும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிறப்பிடம் வட சென்னை, மத்திய சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கைகளை இங்கே கொண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த குடியிருப்புல வச்சதுனால யாசகமோ அல்லது அவங்களுடைய தொழில்களோ அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழில்களோ மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கிருந்து அவங்களுக்கு போறதுக்கு நேர கட்டுப்பாடுகள்லாம் நிறைய அவங்களுக்கு செலவாகுது. அதனால திருநங்கைகள் இங்க வர பயந்தாங்க. இந்த போதை ஆசாமிகளாலையும் சில சமூக விரோதிகளாலையும் அவங்களுக்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதனால இந்த இடம் நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு மக்கள் வாழ தகுதி இல்லாத இடம். அதனால திருப்பி திருநங்கைகளை நாங்க சீர் பண்ணி கொடுக்கிறோம், நீங்க வாழுங்க, நாங்க 3000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், 300 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வெறும் அறிக்கை மட்டும் தான் விடுறாங்களா கண்டி. இந்தியாவிலேயே திருநங்கைகள்னு ஒரு அங்கம் இருக்கு. அந்த அங்கத்துக்கான ஒரு வழிவகை செய்ய முடியாம இந்த மாதிரி சும்மா சாதாரண மட்டும் ஒரு நியூஸ்லயோ ஒரு பேப்பர்லயோ திருநங்கைகளுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், அது மட்டும் இல்லாம திருநங்கைகளுடைய அடிமட்ட இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய ஆழ்நிலைக்கு சென்று திருநங்கைகளுடைய நிலவரங்களை முழுமையா தெரிஞ்சு தமிழக அரசுக்கு தெரிவிக்கணும்.
எங்களுடைய நிலைமைகள் இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து யாரும் வாழ முடியாத ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதனால திருநங்கைகளுக்கு அவரவர் விருப்பத்தின் பேரில் இடமோ பட்டாவோ அல்லது அவரவர்கள் இப்போ மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க. இந்த குடிசை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்து மூலயமா 2 வீடு ஒதுக்கலாம். இப்போ வட சென்னைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திலேருந்து. அதில் வந்து ஒரு 5 இல்லை ஒரு 10 அப்படி ஒரு கட்டக்கூடிய இடத்துல இந்த கண்ணகி நகரை தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் திருநங்கைகள் கேட்டுட்ருக்கோம். முந்தைய தமிழக அரசியல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்வருக்கும் கோரிக்கை வச்சுருக்குறோம். அப்புறமேட்டுக்கு நாங்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கிட்ட ஐஎஸ் மேம் கிட்ட போய் நாங்கள் வந்து மனுக்களும் கொடுத்துருக்கோம். எஸ்டேட் அலுவலகத்துக்கும் மனுக்கள் அமைச்சிருக்கோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கையும் இல்லாமல் எங்களை வந்து புறந்தள்ளப்பட்டார்கள். எங்களை ஏளனமாக பேசுனாங்க. அதனால வந்து நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ண ஆரம்பித்தோம். நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பாங்க. தமிழக மக்கள் சாலை மறியலும் பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு வந்து எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் சீர்கெட்டு சீர்குலைந்த நிலையில் இருக்கிறது இந்த கண்ணகி நகரை பொறுத்தவரையிலும். உங்க வாழ்க்கையில என்னென்ன கஷ்டத்தெல்லாம் பார்த்திருக்கீங்க? வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் தான் பார்த்துருக்கோம். திருநங்கையாக அந்த சமுதாயத்தில் மாறப்படும் போது ஒருத்தரும் ஒரு விஷயமா ஃபஸ்ட்டு எடுத்தோமே எந்த திருநங்கையாக இருந்தாலும் தன்னோட முதலோட கஷ்டம் என்னென்னா பாலியல் கொடுமை தான். இந்த சமுதாயத்தில் என்னென்னா ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணால் அவனுக்கு குறைந்தபட்சம் வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு திருநங்கை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணால் 2 வருஷம் தான் இந்த சட்டம் சொல்லுது. இன்னும் எங்களுக்கோச சட்டங்கள் இன்னும் நிறுவப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட வாழ்க்கையில் வந்து கஷ்டம்னா சொன்னேன்னா அதெல்லாம் பெரிய ஒரு ஸ்டோரி. அதை வந்து சுருக்கமாகவும் சொல்ல முடியாது, விளக்கமாகவும் சொல்ல முடியாது. அதனால ஒரு 2-3 வரியில் சொல்லிடுறேன். திருநங்கையாக பிறக்கப்பட்ட நான் என்னுடைய சமூகத்தை தேடி நான் போனேன். என் சமூகத்தை தேடி நான் போகும்போது எனக்கு என் சமூகம் ஆறுதல் சொல்லுச்சு. என் சமூகம் என்னுடைய கண்ணீரை தொடச்சுது. என் சமூகம் எனக்கு எல்லா சந்தோஷங்களையும் தந்தது. என்னை வந்து இந்த மக்களாகிய இந்த மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்குறப்போ என்னுடைய சமூகம் மட்டும் என்னை அரவணைச்சுது. நீ திருநங்கை தான், நம்ம இப்படி தான் வாழணும், வாழ்வில் ரீதியாக ஒரு கோட்பாடையும் கொடுத்தது எனக்கு என்னுடைய திருநங்கை சமூகம். நான் வந்து ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்ச உடனே என்னுடைய வீடெல்லாம் விட்டுட்டு என்னுடைய குடும்பத்திலலாம் விட்டுட்டு நான் வெளியேற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படிலாம் இல்லாமல் நம்ம எதனா ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சேவகியாக என்னுடைய பயணங்களை நான் தொடங்கினேன். அப்போது தொடங்குற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு சில நிறுவனங்கள்லையும் பணிபுரிஞ்சேன். இந்த போக்குவரத்து துறைகளிலும் பணிபுரிஞ்சு நான் என்னுடைய மேல் படிப்புக்கு செலவுக்கு நானே வந்து எடுத்துக்கிட்டேன். BA தமிழ் படிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் காலகட்டத்தில் திருநங்கை விழிகள் அமைப்புன்னு சொல்லிட்டு அரசு மூலியமாக பதிவு செஞ்சு நாங்கள் அந்த ஒரு ட்ரஸ்டியை வந்து நடத்திட்டு இருந்தோம். அதில் திருநங்கைகளுக்கு தேவையான அனைத்து விதமான சலுகைகளும் நாங்கள் இடம்பெற்றோம். அதுக்கப்புறம் என்னுடைய பயணங்கள் என்னுடைய ஜாயினர் வந்து அரசியலில் கூட இப்போ இருந்துட்டு தான் டைப்பில் தான் இருந்துகிட்ருக்கேன். சமூகம் வந்து திருநங்கைகளை புறக்கணிக்கும். சமூகம் ஒரு பொழுதும் திருநங்கைகளை ஏற்காது. ஏன்னு சொல்லட்டுங்களா? அதாவது வந்து பேச்சளவுலையும் எழுத்து அளவுலையும் யார் வேணாலும் சொல்லலாம். திருநங்கைகளுக்கு இந்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். திருநங்கைகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். திருநங்கைகளுக்கு கல்வியில் வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை வழங்கப்படும். இதெல்லாம் பேச்சளவிலும் எழுத்தளவிலும் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் ஒரு திருநங்கையாக நாங்கள் என்ன இன்னல்களை சந்திக்கிறோம் அப்படின்னா, நாங்களும் மற்ற பொம்பளை மாதிரி தலைவாரி பூ வச்சு புடவை கட்டி பொட்டு வச்சு எல்லாமே பண்ணிட்டு நாங்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து முன்னேறி போகும் பொழுது அந்த இடத்துல எங்களை என்னன்றாங்கன்னா திருநங்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்களும் ஒரு பெண்மையை உணர்ந்து கடவுள் பிழையால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் நாங்கள். அப்போது அப்படி இருக்க ஒரு பட்சத்தில் எங்களெலாம் நிறைய சமூகம் வந்து எங்களை பின்தளிச்சு சமூகம் வந்து புறக்கணிக்கப்பட்டது. இப்போ ஓவரால் பரவாயில்ல. எப்படின்னா அந்த காலகட்டத்திலே அப்பத்தி இருக்கிற ஒரு 10 வருஷத்துக்கு பேக்கப் பார்த்தீங்கன்னா திருநங்கைன்னா வந்து ரொம்ப அச்சப்படுவாங்க மக்கள். இப்போலாம் கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பெண்கள் கூட இன்னும் கூட இருக்குது. நம்மளை தீண்டத்தகாதவங்க மாதிரி பார்க்கறதும் நம்மளை வந்து ஒரு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனால அப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு மீடியா உங்களுடைய ஊடகவியல்ல என்ன நடக்குது அப்படின்னு உங்களை விசாரிச்சாதான் தெரியும். அதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன வந்து சக மனிதர்கள் போல எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க. நான் முன்னாடி போனதுக்கு அப்புறம் அவங்க திருநங்கை, அவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது.
அப்படின்னு ஒரு குழந்தைங்களை அதட்டுவாங்க. அது ஏன் வருதுன்னா, அந்த தொன்று தொட்டு காலத்துல இருந்து அப்படியே திருநங்கை அப்படின்ற ஒரு, அதாவது உஸ் அலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இப்போ ஒரு திருநங்கை திருநர் சமூகம் அப்படின்னு கொண்டு வந்தோம். அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற இழிவுகளை இன்னும் அழிக்காம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து எங்களை பொறுத்தவரையிலும் சமூகம் எங்களை இன்னும் புறக்கணிக்க தான் செய்து, நாங்க புறக்கணிக்க தான் பட்டிருக்கிறோம், நாங்க பின்தலை தான் பட்டிருக்கோம். இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், எவ்வளவோ பார்த்துருக்கலாம். இப்போ சமூகம் இருக்கும், அரசியல், விழாக்கள், பொது சேவைகள், பொது இடங்கள்ல மட்டும்தான் திருநங்கைகள் இருப்பாங்க. அரசியல்ல திருநங்கைக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? எவ்வளோ திருநங்கைகள் பட்டதாரிகளா இருக்காங்க, ஏன் அரசியல்ல ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போதான் அதுதான் திருநங்கைகளை வந்து புறம் தள்ளுது. திருநங்கைகளை என்ன பண்றாங்க, இன்னமும் அடக்குமுறையில வச்சிருக்கிறாங்க திருநங்கைகளை. நீங்க இங்கதான் இருக்கணும், நாங்க அங்கதான் இருப்போம் அப்படின்ற ஒரு வழிமுறை இன்னமும் மக்கள் மனதுல இருக்கு. அதை அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அழிக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, மக்கள் மாறுறாங்களோ இல்லையோ, மக்கள் மனதுல வந்து என்ன சொல்லணும்னா, அனைவரும் சமம் அப்படின்னு வந்து நம்ம எப்படி கல்வியை ஒரு சிறார்கள் இடமிருந்து நம்ம வித்திடுறோமோ, அந்த மாதிரி வந்து சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்போதான் நம்ம ஒரு குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே நீ திருடன் சொன்னா அது திருடனை தான் ஆகும். நீ பிறக்கும் போதே ஒரு திருநங்கைன்னு சொன்னா அது திருநங்கை ஆயிடுமா? ஆகாது. ஏன்னா அது வந்து உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு, உடல் ரீதியா இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்கள் டிஃப்ரெண்ட்னாலதான் இந்த திருநங்கை குழந்தைகள் வளருது. அப்படி வளர்றப்பட்ட பல இன்னல்களையும் பல சவால்களையும் கடந்துதான் இந்த வயது வரலுமே நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் உங்களை மாதிரி ஆட்களை நீங்க உள்ள கூப்பிட்டு வந்து படிக்க வச்சிருக்கீங்க, என்ஜிஓ நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுல எத்தனை பேரை படிக்க வச்சிருக்கீங்க? உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க? 10 திருநங்கைங்க படிக்கிறாங்க. அதில் வந்து 2-3 பேர் டிகிரி முடிச்சுட்டாங்க. 10 பேரை படிக்க வச்சுட்டு இருக்கோம். படிச்சுட்டு அவங்களும் இன்னும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற வேலையும் இன்னும் கிடைக்கல. இதெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு வீடு வாய்ப்பு தரணும், அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு தரணும், நாங்கள் கடைக்கேட்டு சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டில் உட்காரோம்ல, கல்வி இதெல்லாம் தரணும். எல்லாருமே வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்னா, இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்ல வீடு வேணும். இந்த மாதிரி ஏரியாவில் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. இந்த வீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கூட எப்படி சொல்கிறது, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சமூக விரோதிகள் தான் இங்கே இருக்கிறாங்களே கண்டி, யாருமே வாழறதுக்குரிய சூழல் இங்கே கிடையாது. ஃபுல்லாக கஞ்சா அடிக்கிறது, நைட்டில் நம்ம ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது. இந்த பிளாக்ல தான் என்னோடய வீடு இருந்தது. நான் சாமான் போட்டு ஒரு 3 மாதம் இங்கே தான் இருந்தேன். வீடு கொடுத்த புதுசில் 3 மந்த் இங்கே தான் இருந்தேன். சாமான் எல்லாமே போட்டிருந்தேன். நான் ஜஸ்ட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டு ஒரு ஷாப் போகணுன்ட்டு போயிட்டு வந்தேன். போயிட்டு வர்றதுக்குள்ளே என் வீட்டில் கட்டில் தவிர எந்த சாமானும் இல்லை. நான் போலீஸ்கிட்டயும் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் எங்கேயுமே சொல்ல. ஏன்னா திருப்பி நம்ம கொடுத்தா அங்கேயும் போயிட்டு நீங்கள் எங்கே போனீங்க, நீங்கள் நம்மளதான் திருப்பி கொஸ்டின் பண்ணுறாங்களே கண்டி, அதுக்கேற்ற ஆக்ஷன் சரியாக எடுக்கிறதுக்கு நம்ம எதுக்கு நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. என்னை வீட்டில் அந்த பாதி எல்லா சாமானும் எடுத்துட்டாங்க, வெறும் கட்டில் மட்டும் விட்டு போனாங்க. திருநங்கைகளுக்கு வந்து எல்லா சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்கணும். இப்போ முதல்வருக்கு கூட நாங்கள் போன வாரத்தில் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து தமிழக முதல்வராக இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் வந்து அவருடைய கவனத்திற்குள்ளாவது என்னவென்றால், திருநங்கைகளுக்கு 1500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 2500 ரூபாய் திருநங்கைகளுக்கும் கிடைக்கணும். மாதாந்திர திருநங்கைகளுக்கு உதவித்தொகை 40 வயதுன்னு சொன்னாங்க. திருநங்கையால 30 வயதுக்கு மேலேயே சில பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழக அரசு சிறப்பு கவனம் எடுத்து 30 வயது அடைந்த திருநங்கைகளுக்கு மாதாந்திரம் முதியோர் உதவித்தொகை வழங்கணும். எங்களுக்கு வந்து அனைத்து சலுகைகளும் உடனடியாக கிடைக்கணும். அரசு அலுவலகங்களிலோ மருத்துவமனைகளிலோ மாநகராட்சிக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய பூங்காக்களிலோ எங்களுக்கு வந்து உடனடியாக தகுதியின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு இல்லளவு கூட இந்த வரல எந்த நியூஸும் வரல. அதாவது இங்கே எம்எல்ஏ இருக்கிறாங்க, இங்கே மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சென்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நியூஸில் பார்த்துருக்கலாம், 7 அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த 7 அமைச்சர்களை ஒருத்தர் அவங்க கீழே இருந்து கூட இந்த திருநங்கைகளுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு யாரும் எங்களை வந்து கேட்கல. இது வந்து நிறைய இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி வந்து பரவணும். திருநங்கைகளுடைய வாழ்வில் வந்து ஒளி மீண்டும் வீசணும். முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா என்ன கோரிக்கை வைப்பீங்க? மொத்தமா உங்க சமூகத்துல இருந்து
முதலமைச்சருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கொடுங்க. எல்லா திருநங்கைகளும் இந்த மசோதா சட்டம் அறிவிச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் ரத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறதுக்கு அவங்கவுங்க ஏரியாவில் பிறந்து வளர்ந்து அந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு அவங்கவுங்க கேட்குற அவங்க கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு வீடு கொடுத்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம்.